நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஏற்கனவே 68 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மீண்டும் ஒரு 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதில் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. வருகிற ஆண்டு 2026 பிப்ரவரி தேதி திருச்சியில் மாநாடு நடக்கப் போவதாக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படின்ற தலைப்பில் அந்த மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அப்படின்னு சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இப்போ 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் சட்டமன்ற தொகுதி. அந்த சட்டமன்ற தொகுதியில் வித்யா வீரப்பன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வீரப்பன் அவர்களுடைய மகள் ஒரு பள்ளியினுடைய தாளராக இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்தாங்க. அப்போ கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு இளைஞர் பாசறையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி கட்சியில் கொடுக்கப்பட்டது. இப்போ மீண்டும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 4 தேர்தல்களில் 2016, 19, 21, 24 சேலம் மேட்டூரில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 961, 2019 5178, 2021 9409, 2024 13078 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதற்கடுத்ததாக அரியலூர் சட்டமன்ற தொகுதி. அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த புகழேந்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 1146, 19 9474, 21 12346, 2024 15867 வாக்குகளை அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இதுவரை பெற்றிருக்காங்க. அதற்கடுத்ததாக அவிநாசி தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா வி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 1514, 2021 13526, 2024 13925 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி அவிநாசி தொகுதியில் பெற்றிருக்காங்க. அதற்கடுத்ததாக சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய கெங்கவள்ளி தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு அபிராமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அழகுக்கலை நிபுணர். 2016 921, 19 3947, 21 9323, 24 10612 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் பெற்றிருக்காங்க. 5வது சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய ஆத்தூர் தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு மோனிஷா சின்னதுரை அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 1531, 19 4673, 21 10233, 24 11897 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி ஆத்தூர் தொகுதியில் பெற்றிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய சங்ககிரி சட்டமன்ற தொகுதி. அங்கு நித்யா அருள் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 2016 1521, 19 5740, 21 10862, 24 16295 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இதுவரை சங்ககிரி தொகுதியில் பெற்றிருக்காங்க. அதற்கடுத்ததாக சேலம் மேற்கு. சேலம் மேற்கு தொகுதியில் சுரேஷ்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சமூக செயற்பாட்டாளர். 2016 1374, 19 5737, 21 10668, 24 12752 ஆகிய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி சேலம் மேற்கு தொகுதியில் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமாக சேலத்தில் வரக்கூடிய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் ராஜேஷ்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். வீரபாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இதுவரை வாங்கின வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 1600, 19 6000, 21 9800, 24 14721 ஆகிய வாக்குகளை வீரபாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் வாங்கியிருக்கு.
ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏற்கனவே 68 வேட்பாளர்களுடைய காணொளிகள் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ ஒரு 9 சேர்த்து மொத்தம் 77 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே 50 வேட்பாளர்கள் ஒரு ஒரு பஞ்சா ஒரே வீடியோவில் நம்ம வந்து போட்டிருப்போம். இது வந்து ஒரு 100 ஆன பிறகு 100 வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம வந்து போடுறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வேட்பாளர்கள் வந்த பிறகும் ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேட்பாளர்கள், அதாவது யார் யார் எங்கெங்கே போட்டிடுறாங்க, ஆண் வேட்பாளர்கள் யார், பெண் வேட்பாளர்கள் யார் அப்படின்றதெல்லாம் பிப்ரவரி 7ஆம் தேதி தெரிஞ்சிடும். பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போதே நம்ம அந்த காணொலியை போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிடுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஆண் வேட்பாளர்கள், பெண் வேட்பாளர்கள் அப்படின்ட்டு 77 பேரை வேட்பாளர்களாக அறிவிச்சிட்டாங்க. அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் முழுமையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த 6 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அறிவித்த பிறகு நம்ம வந்து கேண்டிடேட்ஸை சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கும். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் திமுக பிரதான கூட்டணியாக இருக்குது, அதிமுக இருக்கிறாங்க, நாம் தமிழர் 3வது அணியாக இருக்கிறாங்க, 4வது விஜய் தலைமையிலையோ அல்லது விஜய் தனித்தோ போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எலெக்ஷன்ஸ் ஒரு ஏப்ரல் மாதம்தான் அடுத்த வருஷம்னாலும் கூட யார் கேண்டிடேட்ஸ் யார் யார் என்னென்ன தொகுதியில் போட்டிடுறாங்க, யாருக்கு யாருக்குமான போட்டியாக அது இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் சீமான் அவர்கள் தான் ஓராண்டுக்கு முன்னாடியே அவருடைய கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுறதெல்லாம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதே போல் வந்து ஒரு நிறைய தொகுதிகளில் கேண்டிடேட்ஸை அறிவிச்சுட்டு அவர் வந்து எலெக்ஷன் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லலாம். கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் மிக முக்கியமானதாக பார்க்கிறார். அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், இந்த முறை நிறைய இதுக்கு முன்னெல்லாம் இடும்பவனம் கார்த்தி அவர்களை பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். அவரை இந்த முறை தேர்தலில் இருக்கிறார். நிறைய ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நாம் தமிழர் கட்சியால், அதாவது தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சியில் அறியப்பட்ட முகங்கள் பல பேர் இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. ஸோ பிப்ரவரி 7 அந்த திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாடு 234 பேரும் ஒரே மேடையில், இந்த சைடு ஆண்கள் இந்த சைடு பெண்கள் அப்படின்னு உட்கார வச்சுட்டு சீமான் அவர்கள் பேசிவிட்டு அந்த வேட்பாளர்களுடைய பெயரை படிப்பார். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 7 மணிக்கு அந்த கூட்டம் தொடங்கும். ஒரு 9 மணி வரைக்கும் பேசிட்டு 2 மணி நேரம் பேசிட்டு அடுத்த 1 மணி நேரம் வேட்பாளர்களை அறிவிப்பார். நான் 16 பார்க்கல, 19, 21, 24 இப்படி தான் அவர் வந்து வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி அவர் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த காணொலியில் நம்ம 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பார்த்துருக்குறோம். ஸோ அந்த வேட்பாளர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த தொகுதியில் வரீங்க? உங்களுக்கு யார் வேட்பாளராக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். ஸோ 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் யார் வேட்பாளர்கள் யார் அங்கே வெற்றி பெறக்கூடும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.